வணக்கம். ஸ்ராயணம். எந்த ஒன்றுக்கும் ஆரம்பமும் முடிவும் கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும். எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லைங்களா? இறையருள் இல்லாமல் எதுவும் நடக்க இயலாது. பஞ்சபூத சக்தியின் மூலமாக நம்ம உடம்பு இயங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சக்திக்கு தேவையான விஷயம் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். தன்னுடைய மூச்சை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அலாதி அதிகமாக இருக்கும். மூச்சு நின்று போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பேச்சு நின்றுச்சுன்னா மூச்சு போச்சு, இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் உதாரணத்துக்கு நம்ம நிறைய சொல்லலாம். நமக்கு யாருக்கு தான் இந்த பூமியில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்காது? நிறைய இருக்க தான் செய்யும். ஆனாலும் முக்தி என்ற ஒரு நிலையை வேண்டி விரும்பி கேட்டுக்கணும். இறைவனுடைய திருவடிக்காக ஏங்கணும், தவம் இருக்கணும். இந்த இறையருளுடைய சக்தி நமக்கு கிடைக்கணும்னு நம்ம தவம் இருக்கணும். அருளில்லாருக்கு அவ்வுலகமில்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகமில்லை, இல்லைங்களா? இப்போ அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னா நாம் அவ்வுலகு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்வர்க்கமோ நரகமோ. நீத்தாருக்கு இந்த மகாலயபக்ஷம் வரக்கூடிய இத்தனை நாட்கள்ல 15 நாட்கள்ல நாம தர்ப்பணம் கொடுத்துட்ருப்போம். அவங்களுக்கு வேணுங்கிற எள்ளும் தண்ணீரும் அதுதான் அவங்களுடைய உணவு, அவர்களுக்கு நம்ம கொடுத்துட்ருப்போம். இதை கொடுக்கறதுக்காக நாம இந்த பிறவி எடுத்து வந்திருப்போம். பிறவி பயனை அடைவதற்கு உண்டான வழி எது என்று கேட்டால் நம்முடைய வீட்டு முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கறதான்னு நான் சொல்லுவேன். நம்ம வீட்டு முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்த்து விட்டாலே நாம எடுத்த இந்த பிறவியானது கர்ம வினையின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு பிறவி புண்ணியத்தை, பிறவி பயனை அடையக்கூடிய வாய்ப்பை எம்பெருமான் நமக்கு அருள்கின்றார். அப்படிங்கிற அந்த எண்ணமானது நம்ம மனசுல, ஆள் மனசுல அப்படியே ஊன்றி போய் பிடிச்சுக்கணும். தாய் தகப்பனோ, தாத்தா பாட்டியோ, பாட்டன் பாட்டியோ, பூட்டன் பூட்டியோ, சேயோலோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய பெயரோ நட்சத்திரமோ நமக்கு தெரியாத பட்சத்தில் இன்னாருடைய அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முறையை நாம் சரியாக செய்து விட்டோமே ஆனால் அவர்கள் திருப்தி அடைவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அவங்க தான் செத்து போயிட்டாங்கல்ல, அவங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்களா, இப்படியெல்லாம் செய்வாங்களா, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு சில பேர் நம்பிக்கை இல்லாமல் பேசுவாங்க. அந்த நம்பிக்கை இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அவரவருடைய விருப்பம். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு உண்டான விஷயம்தான். ஒருத்தருக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, எதுலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஒரே ஒரு நேரம் தலைவலி வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ கடவுளே எனக்கு தலைவலிக்குது, மண்டையே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது, இப்படி இருக்கே என்னை காப்பாத்துன்னு சொல்லி ஒரு மாத்திரை போடுவாங்க. அப்போ அந்த க்ஷணத்தில் இறைவனை நினைக்க தோணும் அவர்களுக்கு. எதனால? பயம், தலைவலி வருது அப்படின்னு சொல்லி. இப்போ இறைவனை, இறை சக்தியை பெற வேண்டுமாயின் உங்கள் முன்னோர்களை கும்பிடுங்க. உங்கள் முன்னோர்களுக்கு நீத்தார் கடனை சரியான முறையில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் இப்படி செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் ஜோதி வடிவானவர் இறைவன். நாம் எல்லாமே உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபம் போடுவீங்க. அந்த தீபத்தில் தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஜோதி, ஒளிப்பிளம்பு. இறைவனை கண்ணால் காண இயலுமா என்றால் நிச்சயமாக முடியும். ஜோதி ரூபத்திலே, ஜோதி வடிவத்திலே. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தருகின்றார். அந்த ஜோதியை காண பல லட்சம் மக்கள் பார்த்து கொண்டுள்ளனர். அப்ப இந்த ஜோதி வடிவான இறைவனை நம் உள்ளத்திலே காண வேண்டுமாயின் நாம உண்மையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அடுத்தவர்களை மட்டம் தட்டக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது. தன்னால் செய்ய முடியாது, மற்றவர்கள் செய்கின்றார்களே என்றால் விட்டு கொடுக்க வேண்டும். நான் தான் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல செய்யும்போது ஆணவம் அந்த இடத்துல தலை தூக்குது.
அகங்காரம் அந்த இடத்துல வேலை செய்யுது. நாளை எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். என்னை எண்ணத்தோட கண்டிப்பாக ஒருத்தர் நல்ல விஷயங்களை செஞ்சால் கண்டிப்பாக நல்லதாகத்தான் நடக்குங்க. அதனால் மரணம் ஒரு இனிய பயணம். மரணத்தை கண்டு பயப்பட வேண்டாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. ஸ்ரீராம்.